தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தல் மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் 40 மாத காலம் ஆகின்றது. இந்த 40 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு நிதி பெறப்பட்டது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எந்தெந்த தொழிற்சாலை புரிந்து ஒப்பந்தம் போட்டது, அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்காக தான் நாங்கள் கேட்குறோம்.